ஹலோ கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தம்பது வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் ஒன்று வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இனோவேஷனாகவே இருந்துச்சு. இந்த மொபைலை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்த விதமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ரொம்ப டிலே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்க போகிறோம். அதனால் நமக்கு எப்போ அமௌண்ட் சேருதோ அப்போ தான் நம்ம வாங்க போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொபைல் வாங்கியிருக்கேன். இந்த மொபைலோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இந்த மொபைலை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரெட்மியிலேருந்து வந்த ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 750G ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வருது. இதனால் கேமிங்க்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ராசஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் விளையாடுறவங்களுக்கு இந்த ரெஃப்ரெஷ் ரேட்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இதில் பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறதுனால நமக்கு வந்து கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த மொபைலில் நம்ம எடுத்துக்குவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் வந்து சீக்கிரமாகவே குறையதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்தளவுக்கு நம்ம வந்து சார்ஜ் ஸ்பீடாக குறையுதோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஏற்ற வரதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய 32 வாட்ஸ் அவுட்புட்டோட ஒரு பவரான ஒரு சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட ஒரு மொபைல். இது வந்து உங்களுக்கு கேமரா பற்றி எல்லாமே டீப்பாக நான் வந்து தனித்தனி வீடியோஸாக மேக் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறேன், உங்களுக்கும் புரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுதோ அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயோ டெலிகிராம்லேயும் எதுலேயும் உங்களுக்கு வந்து நமக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். எங்கே நீங்கள் சொன்னீங்களாலும் அடுத்த வீடியோஸாக நான் அதை வந்து மேக் பண்ணி போடுவேன். அதனால் உங்களுக்கு இந்த மொபைல் பற்றி என்ன டவுட் வந்தாலும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இந்த மொபைல் நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த மொபைலோட இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ மொபைல் கூட உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கம்பேரிசன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ஒரு வேளை கம்பேரிசன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னால கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் நம்ம ட்ரை பண்ணி போடுவோம். தென் வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மூலியமாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிங்க, நிறையா பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MI 10i இந்த மொபைலோட பாக்ஸ் வந்து ரீட்டைலர் யூனிட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா MI 10i சொல்லிட்டு நல்லா கூட்டு எழுத்தில் போட்டாங்க. அதே மாதிரி டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபியூச்சரான 5G, அதுக்கப்புறம் வந்து Qualcomm Snapdragon 750G+, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னலாம் சொல்லிட்டு முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஒரு கிரே கலர் வேரியண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மொபைலோட பட்டன்ஸ் என்னென்ன, எப்படிலாம் ஓப்பன் பண்ணி சிம் இங்கே செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லை, இது ஓரமாக வச்சோம் அப்படின்னா மொபைல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தான் வருது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவரில் நல்லா ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாதிரி. இதை வச்சுருவோம். இதுவும் நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம். அதை விட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸிங் பண்ண முடியும். சிமிஜெக்டர் பென் வரும். இது ஓகே, ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிமிஜெக்டர் பென் நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு மொபைலுக்கான சாஃப்ட் சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட் சிலிக்கான் கேஸை பொறுத்தவரை இந்த மொபைலுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த சிமிஜெக்டர் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சொல்லி போட்டு வச்சது பெஸ்ட்டு. அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட் சிலிக்கான் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி தான். மற்ற பிராண்ட்ஸில் வந்து இந்த கவர் எதுவுமே கொடுக்காது. அப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு ஒர்த்து தான். இது ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள், சார்ஜிங் போகிறதுக்கான ஒரு கேபிள் தான். இது டைப் சி போர்ட்டில் வந்து வருது. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 மினிட். இது ஃபோக்கஸ் ஆகலாம். ஓகே ஃபைன், ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இதை டைப் சி போர்ட் தான் நான் சொன்ன மாதிரி தான். இதை வந்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்ன வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு 4G சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு அடாப்டர், 33 வாட்ஸ் அவுட்புட்டோட வர ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் பொறுத்தவரை 6 மந்த் வாரண்ட்டி வந்து வருது. இந்த அடாப்டரை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து ஒயிட் இல்லாமல் வேறு கலர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா வந்து டஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுனால கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இதை தவிர பாக்ஸில் வந்து வேறு எதுவுமே கிடையாது, எம்டி தான். அதனால் இதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைலுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிடுவோமா? ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்தாச்சு.
ஆச்சு. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லுக்குங்க. இந்த மொபைலை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த போக்கோ X3 அப்படியே டேட்டோ காப்பி அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தென் இதை பாடி பொறுத்தவரைக்கும் பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு டபுள் கலர் லுக் கிடைக்குது. அதே மாதிரி நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 5G அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு அதனோட பிராண்டிங் எம்ஐயும் மென்ஷன் பண்ணுறாங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட பொறுத்தவரையிலும் 108 மெகா பிக்சலில் வர ஒரு மெயின் கேமராவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட போர்ட்ரேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ லென்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த போக்கோ X3 இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. அதில் வந்து ஃப்ளாஷ் வந்து சென்டரில் இருக்கும், இதில் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதனால் என்ன, இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்ததுனால கொஞ்சம் பம்பிங் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைக்கும் போது நிறைய ஸ்க்ராச்சஸ் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. என்னோட போக்கோ X3லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மொபைலையும் இதே மாதிரி தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் அதில் ஸ்க்ராச்சஸ் என்னையே அறியாமல் ஸ்க்ராச்சஸ் வந்துடுச்சு. நான் அந்த சாஃப்ட் சிலிக்கன் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணேன், அப்போவுமே ஸ்க்ராச்சஸ் வந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு இந்த கேமராவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு டெம்பர்லாம் வருது, அது மாதிரி வாங்கி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ டிஸ்பிளேவுக்கு வருவோம். டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் 6.65 இன்ச்சஸ் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS பேனல் தான். மேலேயே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா. சைடில் வந்து 3.5mm ஜாக், அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் போகிறதுக்கான ஒரு டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IR பிளாஸ்டும் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜஸ் இந்த மாதிரி, டிவி ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, டிவி, ஏசி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவைஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ரிமோட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மல்டிபிள் டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் ஆப்ஷன் எம்ஐ தவிர வேறு எந்த பிராண்ட்லையும் எனக்கு வந்து ஹானரில் பார்த்துருக்கேன். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கண்டிப்பாக. ஏன்னா மற்ற மொபைல் இல்லாத மாதிரி இது ஒரு இனோவேஷனாக தான் எனக்கு இருக்குது. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்தாங்க. இந்த பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. இதை தான் நம்ம சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்தவரை நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். கண்டிப்பாக நல்லா இருக்குது. இதனோட பட்டன்ஸும் நல்லா கிளிக்கியான ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி அந்த வால்யூம் அப் பட்டன், டவுன் பட்டன் ரெண்டுமே சேம் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அந்த பட்டன்ஸ் எல்லாம் பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் அதை பொறுத்தவரை இல்லை. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லாவே ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா AMOLED பேனலில் கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா 20,000 கிட்டக்க வருது. இதே ரியல்மியில் பார்த்தோம் அப்படின்னா இதே ரேட்டில் வந்து AMOLED பேனல் சப்போர்ட் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து IPS பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே கலர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேன்னு தான் சொல்லணும். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வரலும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நல்லா தான் இருக்குது. கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணுவேன். இந்த வீடியோ கடைசி வரும் பார்த்தது ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக